கருணாநிதியின் கையை பிடித்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜ், இந்த ஜனநாயகத்தை நீ காப்பாற்ற வேண்டும், உன்னை விட்டால் வேறு நாதி இல்லை, நீதான் ஜனநாயகத்தினுடைய காவலன் என்று கையை பிடித்து கொண்டு கருணாநிதியிடம் மன்றாடினார். இப்படியெல்லாம் பேசி தன்னுடைய நாடாளுமன்ற பதவியை பெற வேண்டிய நிலைக்கு திருச்சி சிவா தள்ளப்பட்டு விட்டார் என்பதுதான் வேதனை. ஒரு தியாகி என்பதிலே மாற்று கருத்தில்லை. அவசர நிலை காலத்தில் சிறையில் இருந்த 3 பேர், மு.க. ஸ்டாலின், கோவை ராமகிருஷ்ணன், திருச்சி சிவா. ஆனால் இன்றைக்கு உதயநிதியிடம் மன்றாட வேண்டி இருக்கிறது, இன்பநிதியிடம் மன்றாட வேண்டி இருக்கிறது, தன்னுடைய எம்பி பதவியை தக்க வைத்துக் கொள்கிற அளவுக்கு. திருச்சியிலிருந்து அந்நியப்பட்டு போய்விட்டார். இவர் திமுகவில் இருந்த பொழுது நேரு காங்கிரஸில் இருந்தார், காங்கிரஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர். நேரு இன்று காந்தி துணையோடு லால்குடியில் ஆசியாவில் மிகப்பெரிய